ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளை பூச்சக்கரத்திற்கு மேலாக வைத்தார். பாருங்க, எங்க அண்ணால் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாரா? நம் ஆண்டவர் யார்? நம்மை உயர்த்துகிற கர்த்தர். தேவப்பிள்ளையில நம் ஆண்டவர் யார்? நம்மளை மகிமைப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஒரு ரொம்ப லீஸ்டா இருக்கேன் பிரதர், ரொம்ப சிறுமியா இருக்கிறேன், எளிமையா இருக்கிறேன், குப்பையில இருக்கிற போல இருக்கிறேன் அப்படி நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து, ஹல்லேலூயா, அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தராம். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று 1 நாளாகவும் 9:12 வாசிக்கிறோம் அல்லவா? தேவப்பிள்ளைங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாப்பட்ட சூழ்நிலையில எப்படியாப்பட்ட பேக்ரவுண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துவாரானால் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நாமத்தை அறிந்த நம்மளை கைவிட்டுவாரா? உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை இந்த கிடைக்கலையே, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் குடும்பம் இப்படி இருக்கு, என் எதிர்காலம் என்ன ஆகுறது, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறனே, நானெல்லாம் எப்படி உயர்வது, எனக்கெல்லாம் எப்போ ப்ரொமோஷன் கிடைப்பது, நானெல்லாம் வாழ்க்கையில் எப்படி இந்த நல்ல நிலைக்கு வருவது அப்படின்னு யோசித்து கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. அவர் உங்களை உயர்த்துவது நிச்சயம். அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துவாரான சாதாரண உயர்த்த மாட்டார். இங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறாரா? நம்ம ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்துவாரானா சாதாரணமா உயர்த்த மாட்டாரு, பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தரா. வேதத்துல எத்தனை சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? சாதாரண ஆடு மேய்ப்பனா இந்த தாவீதை கர்த்தர் அரசனாய் உயர்த்தினார் அல்லவா? சாதாரண ஒரு அடிமை பெண்ணாய் கொண்டு போகப்பட்ட எஸ்தரை ராஜாத்தியா உயர்த்தினார் அல்லவா? தேவப்பிள்ளையில சிறைச்சாலையில கைதியாய் இருந்தவனை முழு எகிப்துக்கும் அதிபதியா யோசேப்பை உயர்த்தினார் அல்லவா? எத்தனை பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களெல்லாம் உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட இங்க வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவளை ரட்சித்து உயர்த்துகிறார். பாருங்களேன், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறாரா? ஆமென். தேவப்பிள்ளையில ஒருவேளை நீங்க தாழ்மையா இருக்கீங்களா? தாழ்ந்து போய் காணப்படுகிறீங்களா? பயப்படாதீங்க. ஒருவேளை துக்கத்தோடு இருக்கீங்களா? என் நிலைமெல்லாம் எப்போ முன்னேறும்? ஒருவேளை உங்க சூழ்நிலையை பார்த்து, மற்றவர்களை அவமதிக்கிறத பார்த்து, ஒருவேளை மற்றவர்களை மிதிக்கிறத பார்த்து, உங்களை கஷ்டப்படுத்துறத பார்த்து துக்கமா இருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த அவர் உண்மையில் இருக்கிறார். இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்க்காதீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து உங்களை அழகு பார்க்கிற கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. எந்த இடத்துல தலை குனிஞ்சு அன்றே உடைந்து போய் ஆண்டவரே எனக்கெல்லாம் ஆண்டவரே எதிர்காலமே இல்லைன்னு கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா நீர் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தரப்பா, இதுல உயர்த்துவீராக. அண்ணாளின் மலட்டுத்தன்மையை மாற்றி நீங்க பிள்ளைய கொடுப்பீங்கன்னா, பிள்ளையை கொடுத்து அண்ணாலை உயர்த்தி கனப்படுத்துவீங்கன்னா, அன்றே யாரெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்காங்களோ ஒரு விஷயம் மனமிறங்கி அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்து நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியே நான் ஜெபம் பண்றப்பா. நீங்க அப்படி செய்ய போவதற்கா ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்க தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை உயர்த்துவார். தைரியமா போங்க. God bless you.